Hi friends, welcome to ARCHANA'S world. இன்னைக்கு ARCHANA'S world என்ன பார்க்க போறோம்னா Java Eclipse IDE 2021 12 versions எப்படி டவுன்லோட் பண்ண போறோம், எப்படி இன்ஸ்டால் பண்ண போறோம்ங்கறத தான் பார்க்க போறோம். ARCHANA'S world subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அதுல 3 ஆப்ஷன் கேட்கும். ஆல்ங்கறத பிரஸ் பண்ணுங்க. நான் போடுற எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோஸ்குள்ளே போகலாம். எக்லிப்ஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம ஜாவா JDK17 டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். கூகுள் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி ஆரக்கிள் ஜாவான்னு டைப் பண்ணி சர்ச் கொடுப்போம். இதில் ஜாவா சாஃப்ட்வேர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணணும். இதான் ஜாவாவோட இன்டர்ஃபேஸு. உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணி காமிக்கிறேன். இதில் என்னென்ன வந்துட்டு சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன வேர்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது. இதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜாவா டவுன்லோட் பண்ணுறதுக்கான இன்டர்ஃபேஸு. இதில் டவுன்லோடு ஜாவான் இருக்கும். இந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதும் இதில் நிறைய வந்துட்டு பார்த்திங்கன்னா லினக்ஸ் ஓஎஸ்ஸா இல்லை வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக் ஓஎஸ்ஸா விண்டோ ஓஎஸ்ஸாங்கிறது நம்மளும் வந்துட்டு பார்த்திங்கன்னா விண்டோஸு. அப்போ இந்த விண்டோஸ் வந்துட்டு கிளிக் பண்ணால் அது வந்துட்டு 64 பிட்டா 32 பிட்டான்னு கேட்கும். உங்களுடைய சிஸ்டம் வந்துட்டு பார்த்திங்கன்னா என்ன பிட்டோ அந்த எனக்கு வந்து 64 பிட்டு, அதனால் நான் 64 பிட்டை சூஸ் பண்ணுறேன். நம்ம ஜாவா JDK17 வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. டவுன்லோடு கம்ப்ளீட்டடுன்னு வந்ததும் இந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணும்போது இன்ஸ்டால் ப்ரிப்பேரிங்னு சொல்லிட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷன் வரும். இப்போது நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக ரெடி ஆகிட்டுருக்கு. ஜாவா வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணலாமான்னு கேட்கும். அங்கே நெக்ஸ்ட்டுன்னு கொடுங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன கோலனில் வந்துட்டு இதை இன்ஸ்டால் பண்ணணும், C கோலனா D கோலனா, எப்போதுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லா சாஃப்ட்வேர் ஃபைல்ஸுமே நம்ம C கோலனில் தான் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணுவோம். இப்போ நெக்ஸ்ட்டுன்னு கொடுக்கணும். இப்போ நம்மளுக்கு ஜாவா JDK வந்துட்டு இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஜாவா JDK17 வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஃபினிஷ்டுன்னு கேட்குது. ஃபினிஷுங்கிறத கிளிக் பண்ணணும். ஜாவா JDK17க்கு பார்த்து செட் பண்ணணும். மை கம்ப்யூட்டர்ஸை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி சீக்கோனில் ஓப்பன் பண்ணி ப்ரோக்ராம் ஃபைல்ஸுன்னு இருக்கும். ப்ரோக்ராம் ஃபைல்ஸை ஓப்பன் பண்ணி ஜாவான் இருக்கும். ஜாவாவை கிளிக் பண்ணி JDK17 இருக்கும். அந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு வந்துட்டு பின்னு இருக்கும். பின்னை வந்துட்டு செலக்ட் பண்ணி இதில் வந்துட்டு நம்ம பாத்தை வந்துட்டு காப்பி பண்ணணும். இந்த பாத்தை வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணி நம்ம காப்பி பண்ணிக்கலாம். சிஸ்டம் என்விரான்மெண்டல் செட் பண்ணணும். டெஸ்க்டாப்பை ஓப்பன் பண்ணி சர்ச் பாரில் எடிட் த சிஸ்டம் என்விரான்மெண்ட்னு டைப் பண்ணி இந்த ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணிக்கணும். நியூ விண்டோஸ் நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். நியூ விண்டோஸில் சிஸ்டம் என்விரான்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணால் நெக்ஸ்ட் வந்துட்டு ஜாவா JDKங்கிற ஒரு பாத் வரும். அந்த பாத்தை கிளிக் பண்ணி நியூன்னு இருக்கும். நியூன்னு கொடுத்தா நம்ம JDK17க்கான பாத் வந்து செட் பண்ணலாம். இந்த எம்டி ஃபோல்டரில் ரைட் கிளிக் பண்ணால் பேஸ்ட்டுன்னு வரும். அந்த நம்ம ஆல்ரெடி காப்பி பண்ணதை இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே ஓகேன்னு கொடுத்து நெக்ஸ்ட்டு ஓகேன்னு கொடுத்து இதை நம்ம பார்த்து செட் பண்ணி முடித்தாச்சு. ஜாவா கரெக்டாக நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமாங்கிறத செக் பண்ணிக்கிறது கமாண்ட் ப்ராம்ப்டை ஓப்பன் பண்ணி ஜாவா ஒரு ஸ்பேஸ் கொடுத்து -2 டைம்ஸ் டைப் பண்ணி வேர்ஷன்ஸ் டைப் பண்ணி என்ட்ரு கொடுக்கணும். என்ட்ரு கொடுக்கும்போது நம்ம கரெக்டாக வந்துட்டு இன்ஸ்டால் பண்ண அந்த பாத் எல்லாமே நம்மளுக்கு காமிக்கும். அப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு ஜாவா JDK17 நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு எக்லிப்ஸ் எப்படி வந்துட்டு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண போகிறோங்கிறத பார்க்கலாம். எக்லிப்ஸுங்கிறது ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேரு. இது நம்ம இன்டர்நெட்டில் ஃப்ரீயாக வந்துட்டு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். எக்லிப்ஸ் டவுன்லோடுன்னு டைப் பண்ணி நம்ம சர்ச் கொடுப்போம்.
நியூ வெப்பேஜ் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ஓப்பன் ஆகும். எக்லிப்ஸ் ஓப்பன் சோர்ஸ்ன்னு இருக்கும். அந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணுவோம். நியூ ஒரு வெப்பேஜ் வந்துட்டு ஓப்பன் ஆகும். இதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்லிப்ஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்கான இன்டர்ஃபேஸு. இது ஸ்க்ரோல் பண்ணி இதில் இருக்க எல்லா சாஃப்ட்வேர்ஸுமே நம்ம பார்த்துக்கலாம். இதில் டவுன்லோடுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு எக்லிப்ஸோட எந்த வேர்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு காமிக்கும். நீங்கள் போயிட்டு எல்லாமே சர்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன வேர்ஷன்ஸ் வேணுமோ அந்த வேர்ஷன்ஸை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம 2021 12th வேர்ஷன்ஸ் இருக்குது. அதை டவுன்லோடுங்கிறத கிளிக் பண்ணுவோம். எக்லிப்ஸ் நம்மளுக்கு இப்போ டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணுவோம். நம்ம ஜாவாவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ப்ரோக்ராமிங் ரன் பண்ணுறதா இருந்தாலும் ப்ராஜெக்ட் பண்ணுறதுனாலும் எக்லிப்ஸில் நம்ம ஈஸியாக வந்துட்டு ப்ராஜெக்ட் பண்ணவோ அப்படின்னா ப்ரோக்ராமிங்ஸை ரன் பண்ணி பார்க்கவோ முடியும். டவுன்லோட் கம்ப்ளீட்டட்னு வந்ததும் இந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணலாம். நம்ம இப்போது எக்லிப்ஸ் வந்துட்டு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இன்ஸ்டால் பண்ணி நெக்ஸ்ட் இதில் ப்ரோக்ராம்ஸ் எப்படி வந்துட்டு நம்ம ரன் பண்ணுறது அப்படிங்கிறதையும் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு ப்ரோக்ராமிங் நான் வந்துட்டு ஒர்க் பண்ணி காமிப்பேன். எக்லிப்ஸ் நம்மளுக்கு இன்ஸ்டால் ஆகிட்டுது. இந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நம்ம எக்லிப்ஸை இன்ஸ்டால் பண்ணணுமா அப்படின்னு கேட்கும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நியூ விண்டோஸ் ஓப்பன் ஆகுது. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா எக்லிப்ஸில் என்னென்ன வந்துட்டு சாஃப்ட்வேர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத காமிக்கும். நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணிப்போம். நம்ம வந்துட்டு ஜாவா தான் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம், கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நியூ விண்டோஸ் வந்துட்டு ஓப்பன் ஆகும். நம்ம ஃபஸ்ட்டாக இருக்கிற அந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். நம்ம ஜாவா தான் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதனால் இந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்ஸ்டால்னு கேட்கும். நெக்ஸ்ட்டு இதை எந்த ஃபோல்டரில் வந்துட்டு எந்த கோலனில் இதை இன்ஸ்டால் பண்ணணும்னு கேட்கும். நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா சி கோலனில் தான் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஆல்ரெடி வந்துட்டு JDK17 நம்ம சி கோலனில் தான் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த பாத்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். அந்த பாத்தை வந்துட்டு ஓப்பன் பண்ணி கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால்னு இருக்கும். இன்ஸ்டால் நம்ம கிளிக் பண்ணலாம். நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். விண்டோஸை ஓப்பன் பண்ணி ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் ஜாவா JDK17 நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா பின்னு இதே வந்துட்டு பார்த்து தான் வந்துட்டு இங்கேயும் நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்ஸ்டால்னு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அக்ரியான்னு கேட்கும். அக்ரின்னு கொடுத்துப்போம். இப்போ நம்மளுக்கு எக்லிப்ஸ் இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. எக்லிப்ஸ் வந்துட்டு உங்களுக்கு சீக்கோலில் தான் இருக்குங்கிறதுக்காக தான் இதை நான் உங்களுக்கு வெரிஃபை பண்ணுறதுக்காக ஓப்பன் பண்ணி காமிச்சேன். இப்போ எக்லிப்ஸ் நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு இன்ஸ்டால் ஆகிட்டுது. நெக்ஸ்ட்டு இது லான்ச்சுன்னு கேட்கும். அந்த லான்ச்சுங்கிறத நம்ம கிளிக் பண்ணுவோம். எக்லிப்ஸ் நம்மளுக்கு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ லான்ச் பண்ணியாச்சு. எக்லிப்ஸோட இன்டர்ஃபேஸ் வந்துட்டு இப்படி தான் இருக்கும். எக்லிப்ஸ் ப்ராசஸ் ஆகி லோட் ஆகிட்டுருக்கு. எக்லிப்ஸோட இன்டர்ஃபேஸ் வந்துட்டு இப்படி தான் இருக்கும். இதில் நம்ம வந்துட்டு நியூ ப்ராஜெக்ட் நம்ம ஒன்று க்ரியேட் பண்ணிப்போம். ஃபைலில் போயிட்டு நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட்டுக்கான நேம் கொடுக்கணும். நான் அர்ச்சனா அப்ளிகேஷன் சொல்லிவிட்டு டைப் பண்ணி நேம் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஐடியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா செகண்டாக ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் சூஸ் ஆகிருக்கும். நம்ம செகண்டாக ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணோம்னா இங்கே நம்மளுக்கு இங்கே மாறும். அதோட லெஃப்ட் சைடில் உங்களுக்கு மாறும். JDK17 மாறும். அந்த JDK17ங்கிறத கிளிக் பண்ணோம்னா அதில் என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ்லாம் வந்துட்டு இன்ஸ்டால் ஆகிருக்கோ அதோட சாஃப்ட்வேர்ஸோட நேம்ஸ் எல்லாமே வரும். நம்ம JDK17 மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் திரும்ப வந்து பார்த்திங்கன்னா JDK17 வந்துட்டு சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு செகண்டாக இருக்கிற ஆப்ஷனை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா மாடியூல்ஸுன்னு கீழே இருக்கும் ஒரு ஆப்ஷன். அந்த மாடியூலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா டிக் மார்க் இருக்கும். அந்த டிக் மார்க்கை எடுத்து விட்டுட்டு டிக் மார்க் எடுத்தாலேங்க நெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜாவாவோட செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு விண்டோஸ்குள்ளே போகும். ப்ராசஸ் ஆகி
ஜாவா செட்டிங்ஸ்னு ஒரு நியூ விண்டோஸ்குள்ளார போகும். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம என்ன ஒரு ப்ராஜெக்ட் நேம் வந்து க்ரியேட் பண்ணோமோ அந்த ப்ராஜெக்டோட நேம் வந்துட்டு நம்மளுக்கு ஷோ ஆகியிருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம இதை ஃபினிஷ்னு கொடுத்துடலாம். சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ப்ராஜெக்ட் நேம் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ரோக்ராம்ஸ் டைப் பண்ணி பார்க்கலாம். ஃபைலில் போயிட்டு நியூன்னு கொடுத்து ஒரு ப்ரோக்ராம்ஸ் வந்துட்டு க்ரியேட் பண்ணுறதுக்கு கிளாஸுங்கிற வந்துட்டு ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நியூ விண்டோஸ் ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய நேம்ஸ் நம்ம ப்ராஜெக்டோட நேம் என்ன இருக்கும், அப்ளிகேஷன் அர்ச்சனா அப்ளிகேஷன் இருக்கும். நெக்ஸ்ட் இதோட டைப் என்ன அப்படின்னா டெமோ தான் பார்க்க போகிறோம். அதனால் நான் டெமோன்னு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இதில் ஃபஸ்ட்டாக இருக்கிற ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணிக்கிட்டு இங்கே ஃபினிஷ்னு கொடுத்துருவோம். இப்போ நம்ம கிளாஸுக்கான ஒரு ஃபார்மட்டோட ப்ரோக்ராம்ஸ் நம்மளுக்கு ஓப்பன் ஆகிருக்கும். நம்ம கிளாஸ் வந்துட்டு மற்ற வந்துட்டு C++ அப்படின்னா நம்ம அதுலேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லா ப்ரோக்ராமிங் கோடிங்ஸும் நம்ம தான் டைப் பண்ணணும். எக்லிப்ஸை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன வந்துட்டு எனக்கு கிளாஸில் வேணும், இல்லை ப்ரைவேட்டில் வேணும், பப்ளிக்கில் வேணும் அப்படின்னு நீங்கள் என்ன ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணுறீங்களோ அது மாதிரி அந்த ஃபார்மட்டோட கோடிங்ஸ் வரும். நான் இப்போ வந்து கிளாஸ்ன்னு சூஸ் பண்ணியிருக்கிறதுனால இல்லை கிளாஸோட மெத்தட்ஸ்னால வந்துட்டு பார்த்திங்கன்னா சம் வந்துட்டு டீஃபால்ட்டாக இருக்கிற கோடிங்ஸோட நம்மளுக்கு இந்த கோடிங்ஸ் வந்துட்டு ஓப்பன் ஆகிருக்கு. இதில் நம்ம என்ன இன்புட் கொடுக்க போகிறோம், என்ன அவுட்புட் வேணுமோ அந்த கோடிங்ஸை நம்ம பேலன்ஸ் உள்ள கோடிங்ஸை நம்ம இதில் டைப் பண்ணிக்கலாம். கோடிங்ஸ் வந்துட்டு இதில் டைப் பண்ணுவோம். ஜஸ்ட்டு நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அர்ச்சனாஸ் வேர்ல்டு தமிழ் அப்படிங்கிற இந்த நேம் மட்டும்தான் எனக்கு அவுட்புட்டாக வரணும். அதனால் அந்த அவுட்புட்கான கோடிங்ஸ் மட்டும்தான் ரைட் பண்ண போகிறேன். இதை ரைட் பண்ணி இதில் ரன்னுன்னு இருக்கும். அந்த ரன்னுங்கிற ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அவுட்புட் வந்துட்டு நம்மளுக்கு ஷோ ஆகிடும். இப்போ பாருங்கள் டைப் பண்ணியாச்சு. system.outங்கிறத டைப் பண்ணியாச்சு. டைப் பண்ணி அங்கே ரன்னுன்னு கொடுத்தாச்சு. ரன்னுன்னு கொடுக்கும்போது உங்களுக்கு ஷோ ஆகுது பாருங்கள். அர்ச்சனாஸ் வேர்ல்டு தமிழ்னு வந்துட்டு நம்மளுக்கு ஷோ ஆகுது. நெக்ஸ்ட்டு நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னொரு நியூவாக வந்துட்டு நியூ ப்ராஜெக்ட் வேணாலும் வந்துட்டு நான் க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன். ஃபைலில் போயிட்டு நியூங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட்டுங்கிற ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணிப்போம். இதில் என்ன வந்துட்டு நீங்கள் ப்ராஜெக்ட் நேம் கொடுக்கணுமோ ப்ராஜெக்ட் நேம் கொடுத்துங்க. நேம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி இந்த செட்டிங்ஸ் எல்லாமே முடிச்சாச்சு. அதனால் நெக்ஸ்ட்டுங்கிறத மட்டும் கிளிக் பண்ணிக்கலாம். என்ன நம்ம இப்போ ப்ராஜெக்ட் நேம் கொடுத்துருக்கோமோ அந்த ப்ராஜெக்டோட நேம் நம்மளுக்கு இங்கே ஓப்பன் ஆகும். ஃபினிஷ்னு கொடுத்துக்கலாம். இப்படி தான் நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட்டுக்கான நேம் வந்துட்டு கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதில் ஏதாவது நம்ம ப்ரோக்ராம்ஸு நெக்ஸ்ட்டு என்ன ப்ரோக்ராம் நம்ம டைப் பண்ண போகிறோமோ அந்த ப்ரோக்ராமுக்கு ரிலேட்டடாக வந்துட்டு பார்த்திங்கன்னா கிளாஸ் வேணும்னா நீங்கள் கிளாஸை சூஸ் பண்ணிக்கலாம். அதே கிளாஸை சூஸ் பண்ணி நம்ம என்ன ஃபோல்டர் நேம் கொடுத்துருக்கீங்களோ என்ன ப்ராஜெக்ட் நேம் கொடுத்துருக்கீங்களோ அந்த ப்ராஜெக்ட் நேம் நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஃபைல் நேம் நீவாக வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ரோக்ராமுக்கு நேம் வந்துட்டு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துட்டு எனக்கு பப்ளிக்கில் வேணுமா ப்ரைவேட்டில் வேணுமா அப்படிங்கிறத இந்த ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணிக்கிங்க. சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இங்கே ஃபினிஷ்னு கொடுத்துக்கணும். ஃபினிஷ்னு கொடுத்து நம்ம ப்ரோக்ராம்ஸ் வந்துட்டு டைப் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம கிளாஸ்ன்னு கொடுத்தோம், இப்போ பப்ளிக்னு கொடுத்துருக்கோம். அப்போ பப்ளிக்கான கோடிங்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வரும். இப்படி தான் நீங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா எக்லிப்ஸ் வந்துட்டு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணணும். எக்லிப்ஸ் வந்துட்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்த்தோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அர்ச்சனாஸ் வேர்ல்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் 3 ஆப்ஷன் கேட்கும். ஆல்ங்கிறத சூஸ் பண்ணுங்கள். நான் போடுற எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.